வணக்கம் மக்களே, உங்களுக்காக ராஜா ஆன்மீகத்திலிருந்து அடுத்த வீடியோ. நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருப்பேன், அதோட கண்டினியூஷன் தான் இந்த வீடியோ. அந்த வீடியோ பார்க்காதவங்க மேல ஐகான் கொடுத்துருக்கேன், அந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு வந்து இந்த வீடியோ பாருங்க. அப்பதான் உங்களுக்கு ஒரு தெளிவான ஐடியா கிடைக்கும். ஸோ இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா, ஒரு அடி 2 அடி, எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 அடி வரைக்கும் பாத்தீங்கன்னா மரத்தால் செய்யப்பட்ட சாமி சிலைகள் என்னென்ன புது வரவு வந்திருக்குன்றத இந்த வீடியோல பாக்குறேன். ஸோ இது எதனா உங்களுக்கு வாங்கணும்னு நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா ஒன்றும் இல்லை, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சிங்கன்னா உங்களுக்கு முழு விவரங்கள் வாட்ஸ்அப்ல கொடுக்கப்படும். ஓகேங்களா? இப்போ வாங்க நம்ம இந்த வீடியோக்குள்ள போலாம். ஓகே, இப்போ ஒரு அடியில என்னென்ன சாமி சிலைகள் இருக்குன்றத பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா முருகர். சோ முருகர் பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்றது. பேக்லயும் சூப்பரா டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து இது பாத்தீங்கன்னா இந்த வேல் வந்து டிட்டாச்சபிள் தான். ஸோ நமக்கு வந்து எவ்வளவு எந்த இடத்துல வச்சா கன்வீனியன்டா இருக்குமோ அங்க வச்சுக்கலாம். நீங்க நிறைய பீஸ் வந்து வந்திருக்கு, நாங்க ஒரு பீஸ் தான் காமிக்கிறோம். ஸோ இந்த ப்ராடக்ட்ஸ் வந்து முதல்ல எக்ஸ்க்ளூசிவா யூடியூப்ல தான் முதல்ல வருது, இன்னும் வெப்சைட்ல கூட நாங்க இன்னும் போடல. ஸோ இந்த ப்ராடக்ட் வேணும்னா சீக்கிரமா நீங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஸோ முருகர் இருந்தா கண்டிப்பா விநாயகர் இருப்பாரு. வாவ், சூப்பரா இருக்கு. விநாயகரை பாருங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா வீட்டுல கூட நீங்க டெக்கரேட்டிவ் மெட்டீரியலா வச்சுக்கலாம், அவ்வளவு அழகா இருக்கு. முழுக்க மரத்தால் செய்யப்பட்ட விநாயகர். ஸோ பேக்லயும் பாருங்க. ரேட்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே கம்மியா தான் இருக்கும், ஏன்னா ஃபேக்டரி பிரைஸ் தான் நாங்க எல்லாமே கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 அடியில வந்து பாத்தீங்கன்னா விநாயகரும் முருகரும் வந்திருக்காங்க, அதையும் பார்த்துடலாம். ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 1 அடியில வந்து பாத்தீங்கன்னா விநாயகர். ஸோ தாமரை மேல விநாயகர் அமர்ந்து இருக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சைட்ல வாகனத்தோட இருக்காரு. ஸோ ஒரு பீடம் மேல விநாயகர் இருக்கிற மாதிரி ரொம்ப அழகா செதுக்கி இருக்காங்க. ஸோ பேக் சைட்லயும் பாருங்க அந்த டிசைன்ஸ் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு 1 அடியில விநாயகர் சிலை. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1 அடியில முருகர். 1 அடியில முருகர் வித் வந்து பாத்தீங்கன்னா டிட்டாச்சபிள் தான் வேலு. ஸோ ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. மயிலோட முருகர் நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு வுட்ல வந்து செஞ்சிருக்காங்க, ஒரு பீடத்தோட. ஸோ பின்னாடியும் பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் முருகர் விநாயகர் மட்டும்தான் இருக்குன்னு கேட்டீங்கன்னா இல்ல. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஐ திங்க் சரஸ்வதி. ஸோ சரஸ்வதி. ஸோ இந்த ஃபிங்கர்ஸ்லாம் பாருங்க, உண்மையிலே அவங்க வீணையை வந்து வாசிக்கிற மாதிரியே இருக்கு. அந்த 3D இமேஜ்ல இருக்கக்கூடிய அந்த லுக் வந்து பர்ஃபெக்டா இருக்கு இந்த சிலையில. ஓகே, நெக்ஸ்ட் 2 அடியில வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி வந்திருக்குன்னாங்க. இது லக்ஷ்மி சிலை தான் நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா லக்ஷ்மி. ஸோ லக்ஷ்மி ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே ரொம்ப பிடித்தமான பெண் தெய்வம். அழகா தாமரை மேல ரொம்ப சூப்பரா இருக்காங்க. ஸோ அவங்க போட்டிருக்க ஜுவல்ஸ், அவங்க அழகா உட்காந்துட்டு இருக்க போஸ் எல்லாமே வந்து உண்மையாலே ஒரு லக்ஷ்மி தேவி வந்து அமர்ந்து இருக்கிற மாதிரியே இருக்கு எங்களுக்கு நேர்ல பாக்குறதுக்கு. அவ்வளவு சூப்பரா செதுக்கி இருக்காங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா 2 அடியில வந்து பாத்தீங்கன்னா முருகர். மயிலு இங்க பாருங்க, நாகம் இருக்கு. மயிலோட முருகர் வந்து நின்றுட்டு இருக்க மாதிரி. ரொம்பவே சூப்பரா அந்த டீடைலிங்ஸ்லாம் அவ்வளவு அழகா இருக்கு. ஒரு சின்ன போர்ஷன் கூட விடாம எல்லா இடத்துலயுமே வந்து அவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்க. உண்மையிலே பாக்குறதுக்கு அவ்வளவு சூப்பரா இருக்கு. வீடியோல அப்படியே உங்களுக்கு காட்டுறோம் பாருங்க. ஸோ பின்னாடியும் பாருங்க எவ்வளவு அழகா செதுக்கி இருக்காங்கன்ட்டு.
ஸோ 2 அடியில முருகர் இருக்கிற மாதிரி 2 அடியில விநாயகரும் நம்ம கிட்ட இருக்கு. ஸோ இதுவும் வந்து பாத்தீங்கன்னா முருகர் தான். நெக்ஸ்ட் இது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர். ஸோ என்னன்னா ஹைட் பெருசாக பெருசாக அந்த டீடைலிங்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா தெரியுது. ஸோ வாகனத்தோட லட்டு வச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு விநாயகர் சிலை பீடம் மேல தாமரை மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இருக்கிறாரு. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா ஹைட் வந்து 2 அடி இருக்கும். ஸோ இது வரைக்கும் காட்டின சிலை எது பிடிச்சிருந்தாலுமே வந்து ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்ல புக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த கேள்வி இருந்தாலும் வாட்ஸ்அப்ல கேளுங்க, நாங்க பதில் அளிக்க தயாராக இருக்கிறோம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா உண்மையிலே பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு. என்ன சாமின்னு சொல்றேன். ஸோ வந்து பாத்தீங்கன்னா 2.25 அடியில கல்யாண பெருமாள். ஸோ வந்த சிலைகளிலே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப, அதாவது எப்படி சொல்றது, எல்லாமே ரொம்ப அழகா இருந்தது. இது வந்து பாத்தீங்கன்னா கலரும் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா கொடுத்திருந்தாங்க. ஸோ பார்த்தோன்னே ரொம்ப அட்ராக்டிவா இருந்தது இந்த சிலை. ஸோ பெருமாள் ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 2.25 அடி. ஸோ எல்லாமே வந்து டீடைலிங் சூப்பரா கொடுத்துருக்காங்க. சங்கு சக்கரத்தோட எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க பெருமாள், கல்யாண பெருமாள். ஸோ ரொம்ப அட்ராக்டிவா இருக்கதே அந்த நாமம் போச்சனும் இந்த சின்ன இருக்கக்கூடிய இந்த விஷயமும் தான். ரொம்ப அழகா இருக்கு பாருங்க. பெருமாள் நின்றுட்டு இருக்க மாதிரி அவ்வளோ சூப்பரா செதுக்கி இருக்காங்க. பார்த்த உடனே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. ஸோ இது கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா உங்க ஷாப்லயோ இல்லை உங்க வீட்லயோ நீங்க வச்சீங்கன்னா ரொம்ப ஒரு அட்ராக்டிவ் பொருளாவே இது இருக்கும். அவ்வளோ அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஸோ சின்ன சின்ன விஷயத்த கூட வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயில்டா செதுக்கியிருக்காங்க. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க. நெக்ஸ்ட் என்னன்னு தெரியல, ஓபன் பண்ணலாம். என்ன சாமி நான் சொல்ல மாட்டேன், தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு பாருங்க. இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 2.25 அடி, 2.25 இருக்கு. என்ன சாமின்னு சொல்லி கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப சூப்பரா இருக்கு. தாமரை மேல அமர்ந்துட்டு இருக்காங்க. பின்னாடியும் டிசைன் பாருங்க, ரொம்பவே அழகா இருக்கு. ஸோ நான் கூட முருகர் இல்ல விநாயகர் தான் நினைச்சேன், கடைசியில பாத்தீங்கன்னா ஐயப்பர். ஸோ இந்த கலரே வந்து பாருங்க ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. இருங்க நான் ஃபுல்லாவே ஓபன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபுல்லா விசிபிளா தெரியுது. ஸோ ஐயப்பர் ரொம்ப சூப்பராகவே இருக்கு. இதோட ஹைட் வந்து பாத்தீங்கன்னா 2 அடி இருக்கும். 2 அடியில ஐயப்பர் சிலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன சிலையில வந்து மரத்துல என்னென்ன சிலை இருக்குன்ற வீடியோவை இந்த வீடியோ ஃபுல்லா பார்த்துருப்பீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணிட்டோம். இது செகண்ட் வீடியோ. இவ்வளவுதான் மரத்துல கொண்டுட்டு வந்திருக்கீங்களா, வெறும் சிலை மட்டும் தான் கொண்டுட்டு வந்திருக்கீங்களான்னு கேட்டா கிடையாது. ரொம்ப ரொம்ப யூனிக்கான சில ஐட்டம்ஸ் லைக் ஹேங்கிங்ஸ், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷோகேஸ்ல வைக்கிறது, ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஐட்டம்ஸ்லாம் வந்து நாங்க கொண்டுட்டு வந்திருக்கோம். ஸோ எல்லாத்தையுமே ஒரே வீடியோல காட்ட முடியாது. அதை நான் வந்து பார்ட் 3 வீடியோல காட்டுறேன். கண்டிப்பா 3 வீடியோவையும் பாருங்க. ஸோ பார்ட் 3 வீடியோல சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராஜா ஆன்மீகம். நன்றி, வணக்கம்.